ஜெபத்துல சாதிச்ச நெறைய பரிசுத்தவான்கள் இருக்கும்போது, நமக்கு ஏன் ஜெபிக்க முடியல? ஜெபிச்சா அற்புதம் நடக்கும்னு தெரியும். ஜெபிச்சா கடவுள் பெரிய காரியங்கள்லாம் செய்வார்ன்னு தெரியும். ஆனா ஏன் ரெகுலரா ஜெபிக்க முடியல? ரெகுலரா ஜெபிக்கணும்னா, அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க. நம்ம நடுவா இருக்கணும். இப்போ வேதாகமத்துல நம்ம பார்க்கும்போது, சாமுவேல் தீர்க்கதரிசி, அவர் ஜனங்கள் சொன்னத கர்த்தர்ட்ட சொன்னாரு. கர்த்தர் சொன்னத ஜனங்கள்ட்ட சொன்னாரு. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனங்கள். சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். ஆண்டவருக்கு தெரியாதா ஜனங்கள் பேசுறது? தெரியும். ஆனாலும் தேவனோடு பேசுகிறதுக்குன்னு ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் தேவ பிள்ளைங்க. அவங்க தீர்க்கதரிசியா இருக்கலாம். இல்லைன்னா ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களால மட்டும் தான் ஜெபிக்க முடியும். எல்லாரும் போய் உட்காந்து ஜெபிக்க முடியாது. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கோயில்ல உட்காந்து விண்ணப்பம் பண்ணுவாங்க. எனக்கு எங்க பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும். எனக்கு குழந்தை வேணும். எங்க வீட்ல இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கு. பண தேவைகள் சந்திக்கப்படணும். அவங்க தேவைகள சொல்லி விண்ணப்பம் பண்ணுவாங்க. இது எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனா ஜனத்துக்காக ஒருத்தன் திறப்புல நிக்கிறான்னா, அவன் தேவ மனுஷனா தான் நிக்க முடியும். இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி அதான் செஞ்சாங்க. ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னாங்க. சாமுவேல் போய் ஆண்டவர்ட்ட கேட்டார். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் ராஜா வேணும்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றார், சரி அவங்க சொன்ன மாதிரியே செய். ஆனா அதுக்கு பிறகு வர விளைவுகளை என்ன செய்? நீ அதை ஜனங்களுக்கு சொல்லணும். சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போது அதுல தெளிவா ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. இப்படி ஜனங்கள் என்ன சொல்றாங்களோ அதை கர்த்தருக்கும், கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை ஜனங்களுக்கும் தெரிவிக்கிறவர் தான் தீர்க்கதரிசி. அவங்களுக்குள்ளதான் ஜனத்தை குறித்த ஒரு பாரம் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா தொடர்ந்து தேவனோடு தொடர்புல இருப்பாங்க. அதனால தான் சிலர் நம்ம ஜெபிங்க, எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்ற காரணம் என்னன்னா, அவங்க ஆண்டவரோட தொடர்புல இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களால தான் கண்டினியூவா ஜெபிக்க முடியும். சரி, தொடர்ந்து ஜெபிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தொடர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஒண்ணே ஒண்ணுதாங்க. நீங்க உங்க குடும்பத்துக்காக, மத்தவங்களுக்காக ஜெபிக்கிறது தப்பு இல்ல. அது விண்ணப்பம். அத பண்றதுல ஒரு தப்பு இல்ல. நமக்காக நம்ம ஜெபிக்கலன்னா வேற யார் ஜெபிப்பா? அதையும் தாண்டி நம்ம ஜெபத்துல சோர்வு வர ஒரே காரணம், நம்ம ஜெபிச்சுட்டு எதிர்பார்ப்போம் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு ஜெபிச்சிட்டோம், நாளைக்கு அது நடக்கணும். இப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சோர்ந்து போயிருவீங்க. ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. இனிமே நீங்க ஜெபிக்கும்போது உங்க ஜெபத்த முடிச்சுட்டு ஒரு சின்ன குட்டி விண்ணப்பம் பண்ணுங்க. பிறருக்காக, உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்காக, இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்களுக்காக, உங்க மாதிரி பிரச்சனையில பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அவங்களுக்காக ஒரு சின்ன பரிந்து பேசி ஒரு ஜெபம் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னா, நம்ம தேசத்தை குறித்த காரியம் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். ஏதாவது மழையினால அழிவு இருக்கு, என்னென்ன பிரச்சனை இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க உங்க கவனத்துக்கு வருகிற பிரச்சனை, விபத்துக்கள் வருதா, அந்த பிரச்சனைக்காக ஒரு விண்ணப்பம் பண்ணி ஜெபிங்க. இப்படி பிறருக்காக நீங்க விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்க 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 உங்களுக்குள்ள என்ன ஆகும்னா, ஒரு ஜெப ஆவி உண்டாகும். தொடர்ந்து நீங்க பிறருக்காக ஜெபிப்பீங்க. ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருப்பாரு. இவங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்க மாத்திரமே கடவுளோட நேரடி தொடர்புல இருக்க முடியும். பிறருக்காகவும் ஜனத்துக்காகவும் ஜெபிக்கிறவங்களால மட்டும்தான் தேவனோடு தொடர்புல இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம ஜெபிப்போம், ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சு பதில் வாங்கிடலாம். ஆனா கண்டினியூவா அவரோட ஒரு சமூகத்துல வாழணும்னா நம்ம பரிந்து பேசியும் ஜனத்துக்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா மட்டும்தான் முடியும். மோசையும் அதே தான் செஞ்சாங்க. சாமுவேலும் அதை தான் செஞ்சாங்க. தானியேலும் அதை தான் செஞ்சாங்க. ஜெபத்துல சாதிச்ச பரிசுத்தவான்களும் தேசத்துக்காகவும் ஜனத்துக்காக மாத்திரமே ஜெபிச்சாங்க. இப்படி ஜெபிச்சு பாருங்க, உங்க ஜெப வாழ்க்கை மாறும். நம்முடைய ஜெப வாழ்க்கை மாறும்போது நமக்கு அற்புதங்கள், அடையாளங்கள் ஈஸியா நடந்துரும். வேணா உங்க வாழ்க்கையில இன்னையிலிருந்து இதை நீங்க நடைமுறைப்படுத்தி பாருங்க. நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுவாங்க, நீ என்னுடைய மகள், என்னுடைய மகன். நாம் தான் தேவனுடைய மனுஷன், மனுஷி. ஜெபிக்கிறவங்க தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். நாமும் ஆண்டவருக்கு பிரியமா வாழ இன்னைக்கு நம்மளை அர்ப்பணிக்கலாமா?